ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக நம்மளுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கேன். திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையா இருந்தா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. வீட்டுல இருக்க சில பொருட்களே போதுமானதா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வராங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, கெட் டுகெதர் மாதிரி எதனா வைக்கிறீங்க, டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செய்யலாம். நீங்க ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட்டா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் என்னோட வீடியோ முதல் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். நெய் நல்லா காஞ்சி வருது. இப்ப இது கூடவே நான் 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வறுப்பட்டு வந்தோடனே தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்ப இது கூடவே 3/4 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த ரவைய தூசு தும்பு எதுவும் இல்லாம பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் இதை கொட்டி கிளறிக்க போறேன். நெய்லயே ரவை நல்லா வறுப்பட்டு வரணும். உங்களுக்கு தேவைப்பட்டா நெய் நீங்க அதிகமாக ஊத்திக்கலாங்க. நல்லா வறுப்பட்டு வருது. ஓரளவு நல்லா வறுப்பட்டு கலர் மாற ஆரம்பிக்குது. இப்ப எந்த அளவு ரவை எடுத்தனோ அந்த அளவு அதுல 2 பங்கு அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. டைரக்டா பச்சை தண்ணியா ஊத்தினீங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி லைட்டா நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியில ஊத்திக்கிறேன். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி ஊத்திருக்கேன். ரவை நல்லா போட்டு கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வரட்டும், மூடி வச்சிருங்க. ஒரு 3 மினிட்ஸா ஆகும் உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வரதுக்கு. ரவை நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது, மூடி வச்சிருங்க. இதற்கிடையில நம்ம இதுக்கு தேவையான வெல்லத்தை திருவி எடுத்து வந்துடலாம். உங்ககிட்ட தூள் வெள்ளத்தாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் தான் வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க தித்திப்பு அதிகமா வேணும், நீங்க அதிகமான சேர்த்துக்கலாம். வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். இதற்கிடையில ஏலக்காவும் 2 போட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் தான் எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்துச்சு. இப்ப இது கூடவே நம்ம துருவ வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இங்க பாருங்க, ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்க வெல்லம் போட்டோன்னு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நல்லா கலத்தி விட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 மினிட்ஸ் உங்களுக்கு நல்லா வெல்லமும் ரவையும் சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு ரவை கேசரி நீங்க பண்ணிருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி கோதுமை ரவையில அல்வா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. கலந்து விட்டுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்து நீங்க இது கூடவே பிடிச்சி வச்சிருக்க ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். உங்ககிட்ட குங்குமம் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். சால்ட் ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். தித்திப்பு உங்களுக்கு தூக்கி கொடுக்குன்னு சொல்றதுக்காக. கட்ட கலரி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு சூப்பரான ரவை அல்வா கேசரி மாதிரி கிடைச்சிருக்கும். தேவைப்பட்டா நீங்க நிறைய நெய் கூட ஊத்திக்கலாங்க. இதை நீங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்வீட் தான், ஆனா ஹெல்த்தியானது. வெல்லம் போட்டிருக்கும், கோதுமை ரவை தான். திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்வீட்டா, டக்குன்னு செய்யக்கூடியது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.